அவன் மத்தியில் ஒரு பாசங்கள் இருக்கப்பட வேண்டும், அவன் மத்தியிலே நேசம் இருக்கப்பட வேண்டும். அதுதான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்திய சகோதரத்துவம். அன்புக்குரியவர்களை, ஒரு முஸ்லிம் எந்த அளவுக்கு பார்க்கப்பட வேண்டும் தெரியுமா? ஒரு முஸ்லிம் இருக்கிறார், அவர் மத்தியிலே எந்த அளவுக்கு அவர் கண்ணியத்தை பாதுகாக்கப்பட வேண்டும் தெரியுமா? அவர் நம்மளுக்கு சகோதரராக இருக்கிறார், அவர் கண்ணியத்தில் ஒரு காலம் அவருடைய மானத்தில் விளையாடுவது கூடாது. அல்லாஹ் பேசுகிறான் பாருங்கள், எந்த அளவுக்கு இருக்கப்பட வேண்டும் தெரியுமா? அல்லாஹ் வசனத்திலேயே பட்டியல் போடுகிறான், நம்மளை அழைத்து பேசுகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு யஸ்அரு கௌமும் மின் கௌமி அஸா ஐயகு. எந்த ஆண்களையும் மற்றொரு ஆண்கள் பரியாசம் செய்து விடாதீர்கள், அவர்கள் பரியாசம் செய்து விடாதீர்கள். அவர்கள் குறித்து அவர்கள் குற்றங்களை நீங்கள் தேடி தேடி அவர்களை ஆராய்ந்து கொள்ளாதீர்கள். அவர்கள் தவறு செய்தால் அந்த தவறை குறித்து வெளியே பேசிக் கொண்டு இருக்காதீர்கள். அவர்கள் அப்படி இப்படி என்றெல்லாம் நீங்க பேசாதீங்க. நீங்க உங்களுக்கு பேசுறதுக்கு யாருக்கும் எந்த உத்தரவாதம் கிடையாது. நீங்க யாரை பற்றி பேசுகிறீர்களோ நீங்கள் வேண்டும் என்று சொன்னால் ஐவேளை தொழிலாளிகளாகும், தானம் தர்மங்களை செய்யக்கூடியவர்களாகும், ஹஜ் போன்ற நற்காரியங்களை செய்யக்கூடியவர்களாகும் நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். நான் தான் அல்லாஹ்விடத்தில் நெருக்கமானவர்கள் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்க, நான் தான் நெருக்கமானவர்கள் என்று. நீங்கள் யாரை பற்றி நீங்கள் புறம் பேசுகிறீர்களோ, யாரை குறித்து நீங்கள் பரிகாசம் செய்து கொண்டிருக்கிறீர்களோ உங்களுக்கு தெரியாது. உங்களை விட அவர்கள் என்னிடத்தில் சிறந்தவர்களாக இருக்கலாம். எவ்வளவு வசனத்தை அல்லாஹ் போடுகிறான். நீங்க நினைத்து, உங்களை விட என்னிடத்தில் அவன் சிறந்தவனாக இருக்கலாம் என்பதாக அல்லாஹ் பேசினான். அன்புக்குரியவர்களே, யோசித்து பாருங்க, எத்தனை சகோதரர்கள் மத்தியில் நாம் பரியாசம் செய்து கொண்டிருக்கிறோம். எத்தனை சகோதரர்கள் பற்றி அவனுடைய குறைகளை பேசி அவன் அப்படி இப்படி ஒரு சகோதரத்தை துண்டித்து அவன் இறுதி கட்டம் வரையிலும் இப்படித்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இப்படித்தான் அவனை பற்றி பேசிக்கொண்டே இருக்கிறோம். அல்லாஹ் அதைத்தான் சொல்லுகிறான், நீங்கள் பரியாசம் செய்யாதீங்க, உங்களுக்கு அது தேவையில்லை. உங்களை விட அவர்கள் என்னிடத்தில் சிறந்தவர்களாக இருக்கலாம் என்பதாக அல்லாஹ் பேசுகிறான். பெண்களையும் அல்லாஹ் பேசுகிறான், பெண்கள் கவனிக்கப்பட வேண்டும் இந்த விஷயத்தில். மற்ற பெண்களை பற்றி நீங்கள் குறை பேசுவது, அந்த வீட்டு பெண்கள் மத்தியில் நீங்கள் குறை பேசுவது, மற்ற வீதியில் இருக்கக்கூடிய பெண்களை நீங்கள் குறித்து புறம் பேசுவது. பெண்கள் அழைக்கிறான் அல்லாஹ், பெண்களே எந்த பெண்களையும் மற்ற பெண்களை நீங்கள் பரியாசம் செய்து விடாதீர்கள். நீங்க அந்த பெண்கள் அவ்வாறு இருக்கிறாள், இந்த பெண்கள் இவ்வாறு இருக்கலாம் என்றெல்லாம் நீங்கள் பேசிவிடாதீர்கள். ஏன் தெரியுமா? நீங்கள் வேண்டும் என்று